தண்ணி வந்து ஒரு மகாலட்சுமியினுடைய அம்சமாக நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க சார். இப்போ வந்து தண்ணியால் ஒருத்தன் வந்து வறுமையை நோக்கி போகிறதுக்கும் இந்த எண்களுக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி இருக்குது சார்? தண்ணிக்காக ஒரு பெரிய வாரே வரப்போகுது. ஏன்னா வந்து ஜியாகிரபிக்கல் அடிப்படி தண்ணி வந்துட்டு 1/3 பகுதி உலகத்தில் தண்ணி இருக்க வேண்டும். ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நடந்த பிரச்சனைக்கு எதிரொலியாகவும் தண்ணி இருக்கிறது நம்ம பார்க்குறோம் சார். ஏன்னா வந்து காஷ்மீரில் நடந்த அந்த ஷூட்டிங்க்கு பிறகு வந்து நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து தண்ணி தரதுக்கு முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இப்போ சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ தண்ணினால பிரச்சனை வரும் அப்படின்றத வந்து நம்ம எண்கணிதம் மூலமாக வந்து கண்டுபிடிச்சு முன்னாடியே சொல்ல முடியுமா சார்? ஏன்னா சில இது நடக்குங்கிறது தான் உண்மையோடைய நம்ம அக்யூரேட்டாக சில இதெல்லாம் அசம்ஷன்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இயற்கையோடு நம்ம போட்டி போட முடியாது. ஆனால் நடக்குங்கிறது மட்டும் உண்மை. அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னாக்கா உலகம் ஃபுல்லாக இருக்கிற தீவுகள் ஐலாண்ட்ஸில் டோட்டல் அவுட் ஆயிடுச்சு. எந்தெந்த மாதிரியான எண்கள் இல்லை பேர்கள் கொண்டவங்க தண்ணீரை தானம் பண்ணுறது மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக அமையும் சார்? 6ஆம் தேதி உள்ளவங்களுக்கும் அது பொருந்தும். அப்போ இவங்களும் வந்துட்டு தானத்தை பண்ணிங்கன்னா அது குறிப்பாக தண்ணி தானம். ஏன்னா அவங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய சமாச்சாரம் வீட்டுக்குள்ளே வரும். தண்ணீரை சிக்கனமாக படுத்தினாக்கா லட்சுமி செய்கிறது, தண்ணீரை தானமாக பண்ணாக்கா அதுவும் ஒரு லட்சுமியை நாம் வந்துட்டு வர வைக்கிறதுக்கு உண்டான வழிமுறை தான். உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ உங்கள் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சேவ் பண்ண வைக்க புண்ணியங்களாகும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான சந்தேகங்களுக்கு பதில்கள் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் நினைச்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். நம்ம முந்தைய பதிவுகளில் வந்து தண்ணியை பற்றி மேலோட்டமாக சொல்லியிருந்தோம் சார். தண்ணி வந்து ஒரு மகாலட்சுமியினுடைய அம்சமாக நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க சார். இப்போ வந்து தண்ணியால் ஒருத்தன் வந்து வறுமையை நோக்கி போகிறதுக்கும் இந்த எண்களுக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி இருக்குது சார்? அதாவது தண்ணிங்கிறது சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம். உலகத்திலே ஒரு இது சொல்லிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. தண்ணிக்காக ஒரு பெரிய வாரே வரப்போகுதுன்ட்டு வரணும்னு யாரும் ஆசைப்படலை. ஏன்னா வந்து தண்ணிங்கிறது வந்து பாப்புலேஷன் கூடிக்கிட்டே போகுது. கூட 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 தண்ணியும் கூடிடுமா? என்ன சொல்கிறீங்க? தண்ணி ரொட்டினா வழக்கமாக உள்ள தண்ணி தான். கூடுமானாக்கா மழை கூட பெஞ்சா கூட தண்ணி வரப்போகுது. ஆனால் இந்த தண்ணி வந்துட்டு ஆக்சுவல் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு ஜியாகிரபிக்கல் அடிப்படி தண்ணி வந்துட்டு 1/3 பகுதி உலகத்தில் தண்ணி இருக்க வேண்டும். 3/3 பகுதி தண்ணி இருக்க வேண்டும். ஆனால் நாளடைவில் பாப்புலேஷன் கூட 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 அது 3லேருந்து 4 பகுதியாக மாறிடுச்சு. அப்படின்னாக்கா அந்த இடத்த வந்து நாம் மக்கள் வந்துட்டு எல்லாரும் ஆக்குப்பை பண்ணிக்கிட்டோம். ஆக்குப்பை பண்ணதுனால அது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்தில் இப்போ வந்து எப்பவுமே இயற்கை இடத்த நாம் எடுத்துக்கிட்டால் ஒரு கொஞ்சம் காலம் கடத்து திருப்பி இயற்கை அது திருப்பி நம்மகிட்ட வந்து வாங்கிக்கும். ஆமாம், அது இடத்த அது வாங்கிக்கிறோம். இது அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நம்ம கொஞ்சம் கிரேஸ் டைம் இதெல்லாம் கொடுக்குது. நம்ம புரிஞ்சுக்கிட்டு விடணும். உடனே அவரே எடுத்துப்பார். அப்போ 3/1 பகுதி இருக்கிறத 4/1 பகுதியாக நம்ம மாற்றிட்டோம். தண்ணி இருக்கிற இடத்துல நம்ம உள்ளே போய் உக்காந்துட்டு தண்ணியை குறைச்சிட்டோம். இப்போ இந்த கட்டத்தில் தண்ணியை குறைக்கும் போது இது என்ன போகுதுன்னாக்கா, இப்போ ஒரு பக்கெட்டில் இருக்குது தண்ணி, அந்த பக்கெட்டில் ஏதோ துணி எதுவும் போட்டிங்கன்னு பாருங்களேன். கொஞ்சம் அப்படி போட்டு விடுப்பாச்சுனாக்கா எல்லாம் தண்ணி வெளியே வந்துடும். திருப்பி அந்த துணியை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே தண்ணி இருக்காது இல்லைங்களா? அரைவாளி தண்ணி இருக்குது, முக்கால்வாளி தண்ணி இருக்குது. துணியெல்லாம் போடுங்க, திருப்பி எடுங்க, கொஞ்சம் தண்ணி அதுலேயே உறிஞ்சிடும். அப்புறம் பார்த்தா அடியில் பார்த்தா தண்ணி அடியில் இருக்கும். அப்போ தண்ணி இல்லைன்னு அர்த்தம். அதே தான் உலகனுடைய கான்செப்டும். இப்போ தண்ணியே உங்களுக்கு ஒரு கட்டத்தில் அது குறைய இப்போ எக்கனாமிக்கலும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு எல்லாம் இப்போ எக்கனாமிக்கலும் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னாலும் எக்கனாமிக்காக ஆகும்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. எல்லாம் வரவும் செலவு. ஒரு மனிதனுடைய பாக்கெட்லேயும் அப்படி தான் இருக்குது, நாட்டினுடைய கஜனமும் அப்படி தான் இருக்குது, வேர்ல்டு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. எல்லாம் வருது போகுது, செலவு பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. வீட்டுக்கு என்ன மாதிரி இருக்கோ நாட்டுக்கு அது மாதிரி இருக்குது. அன்னெசரி செலவு பார்த்தாததுக்கு குட்டி குட்டி வாரெலாம் வருது, அதையும் சமாளிக்கணும் அவங்க. இப்போ நமக்கு எப்படி யாருன்னா எதனா ஒரு விருந்தாளியை வந்துட்டாங்க முக்கியமாக வந்து எவ்வளோ எப்படி செலவு பண்ணுறோம், அது மாதிரி இவங்க வெளிநாட்டிலேருந்து உள்ளே வந்துட்டு வெளிநாட்டு மீன்ஸ் இந்த வாருங்கிற பேரில் வந்துட்டு எக்ஸ்பென்சிவ் ஓவராகும். மொத்தத்தில் இந்த தண்ணினால இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் நடக்கும். அதுதான் சொல்ல வந்தேன். ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நடந்த பிரச்சனைக்கு எதிரொலியாகவும் தண்ணி இருக்கிறது நம்ம பார்க்குறோம் சார். ஏன்னா வந்து காஷ்மீரில் நடந்த அந்த ஷூட்டிங்க்கு பிறகு வந்து நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து தண்ணி தரதுக்கு முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இப்போ சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ தண்ணினால பிரச்சனை வரும் அப்படின்றத வந்து நம்ம எண்கணிதம் மூலமாக வந்து கண்டுபிடிச்சு முன்னாடியே சொல்ல முடியுமா சார்?
அதுதான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து அப்போ வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்டத்தில் 3ல் ஒரு பகுதி, இப்போ 4ல் ஒரு பகுதி வரும்போது இப்போ அது உள்ளே வந்துடும். அது எப்போ வரும் அப்படின்லாம் சொல்லுவேன். நான் முன்னே சொல்லிட்டு அது நான் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் இருக்கும், 12 வருஷம் இருக்கும். அப்போ 18 வருஷம் கழிச்சு அது நடக்க போகுதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அது எப்படினாலும் நடக்கலாம். நம்ம சொன்னது அக்யூரேட்டாக 18 வருஷம் கழிச்சு நடந்தே ஆகணும்லாம் கிடையாது. 12 வருஷம் கழிச்சு 14 வருஷம் நடக்கலாம், 18 வருஷம் நடக்கலாம், 22 நடக்கலாம், 15லையும் நடக்கலாம். ஏன்னா சில இது நடக்குங்கிறது தான் உண்மையை ஒழிய நம்ம அக்யூரேட்டாக சில இதெல்லாம் அசம்ஷன்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இயற்கையோடு நம்ம போட்டி போட முடியாது. ஆனால் நடக்குங்கிறது மட்டும் உண்மை. அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னாக்கா உலகம் ஃபுல்லாக இருக்கிற தீவுகள் ஐலாண்ட்ஸில் டோட்டல் அவுட் ஆகிடும். எல்லா ஐலாண்டும் போயிடும். தீவுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாம் டோட்டலாக போயிடும். அதிகமாக ஐலாண்டு உள்ளது எங்கே இருக்குதுனாக்கா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது, இந்தோனேஷியாவில் இருக்குது, நியூசிலாந்தில் இருக்குது. இதெல்லாம் நிறைய ஐலாண்டு உள்ள நாடுகள். எல்லா ஐலாண்டும் காலியாயிடும். அது மட்டும்தான் ஒன்றும் கிடையாது. கடல் ஓர பகுதியில் இருக்கிற இடத்துலலாம் கடல் வெளியே வரும். அதான் அதனுடைய பெருக்குது. அது அதனுடைய அது 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 இடத்த அது ஆக்குப்பை பண்ணுது. அது இடத்த நாம் பண்ணிக்கிட்டோம், அது இடத்த ஆக்குப்பை பண்ணுது. ஸோ இந்த சுழற்சி எப்போனாலும் நடக்கலாம். அப்போ தண்ணிங்கிறது ஒரு சப்ஜெக்டு உலகம் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் வந்துட்டு அது டீவிட் ஆகுது பாருங்கள், அது எங்கெங்கெல்லாம் கொண்டு போகுது பாருங்கள். அதனால் இது வந்து உலக சார்ந்த உலக நடப்பை பற்றி பேசுகிறோம். வீடுகளுக்கும் அது பொருந்தும். இப்போ நான் அதான் கேட்க வந்தேன். ஏன்னா வந்து தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உலகளாவிய ஒரு விஷயம்ப்பா, வீட்டுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் வேஸ்ட்டே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க சார். என்னென்னா வீட்டில் வந்து நம்ம பல் தேய்க்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த டேப்பை திறந்து விட்டுட்டு பல் தேய்ச்சி முடிக்கிற வரைக்கும் அந்த டேப்பில் தண்ணி வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வேஸ்ட் பண்ணுவாங்க. என்ன மாதிரியான பேர் கொண்டவர்களாகவும் எண் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க சார்? இல்லை, சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம இந்த நம்பர் இருக்கிறவங்க இப்படி தான் சொல்லி அவங்க மனசை ஹர்ட் பண்ணுறத விட அது ஒரு காமனாக சொல்லிடுங்க. எல்லாத்துக்குமே நம்பரை சொல்லி அவங்கள இது பண்ணுறத விட முக்கியமான இதுக்கு மட்டும் சொல்லுவோம். இது வந்து யாருமே செய்யாதீங்க. சரி, இப்போ வந்து தண்ணீரை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் சார். தண்ணீரை வந்து எல்லாருமே சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து பொதுவான விஷயமா இருந்தால் கூட தண்ணீரை நம்ம சிக்கனமாக பயன்படுத்தும் போது லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். இப்போ வந்து எந்தெந்த மாதிரியான எண்கள் இல்லை பேர்கள் கொண்டவங்க தண்ணீரை தானம் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு செல்வமானது பெருகும்? ஏன்னா இப்போ வந்து மே மாதம், இந்த மாதம் தான் வந்து இந்த நீரும் தேனாகும்ன்ற மாதிரி வந்து தண்ணீர் கூட அமிர்தமா தெரியும். அப்படின்றப்போ யாரெல்லாம் தண்ணீரை தானம் பண்றது மூலமா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக அமையும் சார்? கரெக்ட். தண்ணீரை சிக்கனமா படுத்தினாக்கா லட்சுமி செய்யறது, தண்ணீரை தானமா பண்ணாக்கா அதுவும் ஒரு லட்சுமியை நாம வந்துட்டு வர வைக்கிறதுக்கு உண்டான வழிமுறை தான். என்ன செய்யணும், எந்தெந்த எண் கொண்டவங்களுக்கு தண்ணியை அவங்க வந்து மற்றவங்களுக்கு தண்ணினா வெறும் தண்ணியே கொடுக்க முடியுமா? அது மோர் ஆகாரம் கூட இருக்கலாம், நீர்மோரா இருக்கலாம், நீர்மோரா பானகமா இருக்கலாம், பானகமோரா இருக்கலாம், எல்லாம் ஸோ அதை கூட கொடுக்கலாம். இதில் யாரெல்லாம் செய்யணும், கட்டாயம் 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி இவங்க கட்டாயம் அந்த மாதிரி தண்ணியோ நீரோ, அதை நீங்கள் சொன்ன மாதிரி இனி வரும்போது இந்த சம்மரு, அதுவும் அக்னி நட்சத்திரம், இந்த மாதிரி நேரத்தில் இவங்க இதெல்லாம் கொடுக்க போகும்போது இதன் மூலயமா வந்துட்டு பல புண்ணியங்களை இவர்கள் சேர்க்கலாம், சேர்த்து வைக்கலாம், சேவ் பண்ணலாம். அது இவங்களுக்கும் இவங்க பல சந்தேகத்திற்கும் பயன்பெறும். ஏன்னா ஆமாம், ஒரு தவிச்ச வாய்க்கு தண்ணியை கொடுக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதே தான் இது. அப்புறம் வேறு யார் பண்ணலாம் அப்படின்னாக்கா 6ஆம் தேதி உள்ளவங்களுக்கும் அது பொருந்தும். ஏன்னா அவங்களுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய சமாச்சாரம் வீட்டுக்குள்ளே வரும் அவங்க. அப்போ இவங்களும் வந்துட்டு தானத்தை பண்ணிங்கன்னா, அது குறிப்பாக தண்ணி தானம், இந்த நீர் சம்மந்தப்பட்டதை இவங்க தானம் பண்ணாங்கனாக்கா இவங்களுக்கும் அது வந்து அந்த இதெல்லாம் விலகும். 7ஆம் நம்பருக்கும் அது பொருந்தும். 7, 14, 25. 4ஆம் நம்பருக்கும் பொருந்தும். 4, 13, 22 அவங்களுக்கும் அது பொருந்தும். இவங்களும் அந்த தானத்தை செய்யணும். அப்போ இந்த எண் கொண்டவங்கெல்லாம் இந்த தானத்தை செய்யும்பொழுது இவங்களுக்கு வந்துட்டு அந்த இவங்களுக்கு உண்டான அந்த சில விஷயங்கள்லாம் வெளியே ரொம்பவும் சொல்லக்கூடாதுங்க. நான் அதை ஃபில்டர் பண்ணி சொல்லுவேன். நெகட்டிவிட்டி எல்லாம் போய் பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆமாம், பாசிட்டிவ் உங்களுக்குள்ளே வந்துடும். காரணம் அதெல்லாம் வர்றதுக்கு நீங்கள் அந்த நீர் சம்மந்தப்பட்டதை நீங்கள் அன்னதானமாக கொடுக்கலாம். நீர் மோர் அப்படிலாம் வந்து செய்யுங்க. செலவுகள் நிறைய இருக்கத்தான் செய்யும். இது வந்து செலவாக நினைக்காதீங்க. இது புண்ணியத்துக்கு செய்யப்பட்ட ஒரு விஷயங்கள். அதனால் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட இது உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ உங்கள் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சேவ் பண்ண வைக்க புண்ணியங்களாகும். அடுத்ததாக சரிங்க, அப்போ அவங்க மட்டும் தான் பண்ணணும், நாங்களாம் பண்ணக்கூடாது, மற்ற எண்கள் கேட்பாங்க. நீங்களும் பண்ணால் ஒன்றும் பெரிய தவறுலாம் இவங்க கட்டாயம் பண்ணணும், அவசியம் பண்ணியே ஆகணும்.
இதை தாண்டி வந்துட்டு இவங்களுக்கு வந்து நம்ம இன்னும் அடுத்து ஒரு யோசனை சொல்ல போகிறது, தேதியில் இருந்தால் மட்டும்தான் அப்படின்னா அப்போ விதி எண்ணு பார்க்க வேண்டாம், கூட்டி எண்ணு பார்க்க வேண்டாம்னாக்கா 30 வயசு கடந்துட்டாவே கூட்டி எண்ணு வரத்தான் செய்யும். அப்போ அதுவும் வேலை செய்யும். அப்போது கூட்டி எண்ணிலையும் வந்துட்டு 4ஆம் நம்பரு, கூட்டி எண்ணிலும் 6ஆம் நம்பரு, கூட்டி எண்ணிலும் 7ஆம் நம்பரு, கூட்டி எண்ணிலையும் 8ஆம் நம்பரு, அப்படி இதுக்கு சொன்ன மாதிரி அவங்களும் செய்யலாம். அதை செய்யும் பட்சத்தில் தான் அந்த உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, புண்ணியத்தை நீங்கள் வந்துட்டு தக்க வைக்கலாம், புண்ணியத்தை சேர்த்து வைக்கலாம். அதனால் வந்துட்டு இது புண்ணியம் சேருதோ இல்லையோ மேற்கொண்டு பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் வரும். காரணம் கேட்டீங்கன்னா இது சில விஷயங்கள் உங்களுக்கே உங்களை அறியாமல் சில இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்துட்டு பைபாஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு வழி. ஏன்னா கடவுள் வந்துட்டு இதை தான் பார்க்குறாரு. நான் பொதுவாகவே சொல்லுவேன், இந்த வரலாறில் பார்த்தீங்கன்னாக்கா கர்ணன் மாதிரி யாருமே கொடுத்ததில்லைன்னுவாங்க, அவரை மாதிரி எல்லாத்தையும் வாரி வழங்கினது இல்லைன்னுவாங்க. அது உண்மைதான். அது வரலாற்றில் வந்துச்சுன்னா அவரை மாதிரி தூக்கி யாரும் கொடுத்ததில்லை. அவ்வளோ தானம் பண்ணார், ஒரே ஒரு தானம் பண்ணல. அவர் தானம் பண்ணதான் கதை மாதிரி இருக்கும், அன்னதானம் மட்டும் அவர் பண்ணலை. மீதி எல்லா தானமும் பண்ணிட்டாரு. நான் சொல்லுவேன், அது அன்னதானம் அவர் பண்ணியிருந்தாருனாக்கா அவர் அதை காப்பாற்றியிருக்கோம். அவரை காப்பாற்றிருக்கான கதை வந்திருக்காது. அது மாதிரி அன்னதானத்துக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. காரணம் கேட்டிங்கனாக்கா அது மற்றவங்களுடைய பிரத்தியாருடைய பசியை போக்குறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கிறீங்க. ஏன்னா ஒரு வேளை பசி பிரத்தியார் போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு அதை செய்கிறதுக்கே உங்களுக்கு வந்து இறைவன் கொடுத்தா தான் நீங்கள் செய்ய முடியும். அவருக்கு பர்மிஷன் கொடுக்கணும். அன்னதானம் எல்லாரும் போட்டுற முடியாது, வாய்ப்பே இல்லை. இல்லைங்க எங்கிட்ட காசு ஒரு 1000 ரூபா அன்னதானம் போட்டுடலாம், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படியே நீங்கள் கொடுத்தோட வாங்க மாட்டாங்க. அது மாதிரி அன்னதானத்துக்கு வந்துட்டு எல்லாராலும் செய்ய முடியாது. அந்த செய்யக்கூடிய தகுதி மீன்ஸ் வந்து பணத்தகுதி இல்லை, அந்த செய்யக்கூடிய தகுதி, அந்த உத்தரவு, கடவுளுடைய அந்த உத்தரவுன்னு ஒன்று இருந்தால் தான் அதையும் அவங்களால செய்ய முடியும். அன்னதானம் இப்போ நம்ம சொல்லிட்டோம், ஈஸியாக சொல்லிட்டோம், நீங்கள் எல்லோரும் ஈஸியாக செஞ்சிருவீங்களான்னு தெரியல. செஞ்சுருங்க, கட்டாயம் செய்யுங்க, முயற்சி பண்ணுங்கள், செஞ்சுருங்க. சேர்ந்ததுக்கப்புறம் பாருங்கள் இதனுடைய பிரதிபலனை. கண்டிப்பாக நீங்கள் அந்த பிரதிபலன் நல்லா சிறப்பாக இருக்கும். லைஃப் எல்லாத்துக்கும் அதோட நிறைய மாற்றங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. சார், இப்போ வந்து நம்ம தண்ணீரை வந்து தானம் பண்ணுறதை பற்றி சொன்னோம் சார். இந்த எண்கள் இருக்கிறவங்க தானம் பண்ணால் வந்து வேல்யூ ஆடட் மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சில பேருக்கு வந்து மிருகங்களால் பிரச்சனைகள் வரதை பார்த்துருப்போம், மிருகங்கள்னால வந்து தொந்தரவுகள் வரதை பார்த்துருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்கள் வந்து அந்த விலங்குகளுக்கு தண்ணீர் வைக்கிறதோ இல்லை வந்து பறவைகளுக்கு வந்து ஒரு சின்ன உணவு வைக்கிறதோ தண்ணீர் வைக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரினா எந்த கூட்டி எண் கொண்டவங்க இல்லை எந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு அது ரொம்ப சரியானதாக இருக்கும் சார்? ஆமாம், உங்கள் பிறந்த தேதியில் நான் சொல்கிற நம்பர் காம்பினேஷன் உள்ளவங்க இவங்க வந்துட்டு நீர் இது வைங்க. இப்போ சொல்கிற காம்பினேஷன் உள்ளது வந்து இவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பறவைகளுக்கோ மிருகங்களுக்கோ நீங்கள் தண்ணியும் வைக்கலாம், உணவும் வைக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை இருக்குது, பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அதுவும் வந்துட்டு புண்ணியத்தினுடைய ப்ளஸ்ஸு தான் அது. நான் எதுவுமே காசே இல்லைங்க, பிரச்சனையே இல்லை. உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் போயிட்டு டெய்லி ஒரு டப்பில் போயிட்டு தண்ணி, வெறும் தண்ணி வைங்க, பல பறவைகள் குடிச்சிட்டு அது உங்களுக்கு வந்துட்டு வாழ்த்தும். காசே செலவில்லைன்னா வெறும் தண்ணி ஒரு டப்பில் கூட வைங்க. அது யாரெல்லாம் செய்யணும், உங்கள் பிறந்த தேதிக்குள்ளேயே 4-7, அடுத்து 3-7-6, அடுத்து 6-7-8, இதெல்லாம் காம்பினேஷனு. 2-9-2, 3-8-3, 3-3-7-4, இந்த மாதிரி காம்பினேஷன் உள்ளவங்க எல்லாம் நீங்கள் வந்துட்டு அனிமல்ஸுக்கு தண்ணி வைக்கலாம், உணவு வழங்கலாம், உணவு போடலாம். இந்த மாதிரி பரிமாற்றங்கள் நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி காம்பினேஷன் உள்ளவங்க செய்தீங்கன்னாக்கா இதில் உங்களுக்குள்ளே நிறைய தோஷங்கள் இருக்குது. ஏன்னா சில இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு நம்மளுடைய இதில் வந்துட்டு முற்பிறவி இந்த மாதிரி பிறவிலாம் இருக்குது, பிற்பிறவி முற்பிறவிலாம் இருக்குது. அதில் முற்பிறவிலலாம் சில நம்பர்லாம் வந்துட்டு உள்ளே கனெக்ட் ஆகும். அப்போ ஆகும்போது இவங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி உணவு வழங்கினீங்கனாக்கா அதனுடைய பாதிப்பெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் வாய்ப்பு உண்டு. இப்போ நான் சொல்கிற காம்பினேஷன் ஒன்றும் இல்லை, இப்போ நான் வெறும் நம்பர் தான் சொன்னேன், வெறும் இந்த காம்பினேஷன். ஆனால் இதை போட்டாவே ஒவ்வொரு நம்பருமே 1,00,000 பேர், கோடி பேர் வருவீங்க. அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாக்க எங்கேயோ ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக வைடு ஃபுல்லாக உங்கள் நம்பர், டேட்டு, மாதம், வருஷம், அதை கூட்டின்னு 4th எண் 4 நம்பர் இப்போ நான் சொன்ன காம்பினேஷன் செய்யுங்க. கண்டிப்பாக செய்யுங்க, உங்களால் எவ்வளோ முடியுதோ செய்யலாம்.
ஒன்றுமே முடியலன்னு நான் சொன்ன மாதிரி தண்ணியை டபுள் எடுத்துகிட்டு உங்கள் மொட்டை மாடியில் போய் வைங்க. பறவைகள் தண்ணி குடிக்கும். அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் செய்வோங்க, டெய்லி 100 ரூபா 200 ரூபா கூட செஞ்சுட்டு போகிறோங்க. தாராளமாக செய்யுங்க. 200 ரூபா செய்வோம், 500 ரூபா செய்வோம். ஐயோ, இதில் லிமிட்டேஷனே கிடையாது. உங்கள் வசதி என்னவோ உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் அதை செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு அந்த 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 அதனுடைய தாக்கம், உங்களுடைய அந்த தோஷம், உங்களுடைய முன்னோர்கள் ஜெனட்டிக்கினுடைய ப்ராப்ளம், இதெல்லாம் அந்த கர்ம வினை இதெல்லாம் வந்துட்டு படிப்படியாக அப்படியே குறையும். நீங்கள் ஒரு வேளை வச்சுட்டு நான் செஞ்சிட்டேங்க ஒன்றும் குறையெல்லாம் கேட்காதீங்க. இது ஒரு வேளை வச்சாலும் நடந்துடாது. முதல்ல உங்களை வைக்கிறதுக்கு பர்மிஷன் இருக்கா, வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கா, நீங்கள் வச்சதை அதுங்க சாப்பிட்டுருதான்னு பாருங்கள். அதெல்லாம் இருக்குது. ஆமாம், இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் சொல்லியிருப்போம், கர்ம வினை உள்ளவங்களுக்கு சாப்பாடு வச்சா காக்கா சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி இதுவும் அதே தான். ஆமாம், ஒவ்வொருத்துக்கும் பசுமாட்டுக்கு காமதேனுக்கும் ஒரு சக்தி இருக்குது, ஒவ்வொருத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது, நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. கட்டாயம் இதனுடைய பிரதிபலனை நீங்கள் வச்சுட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து பாருங்கள். உண்மையிலே ரொம்ப இப்போ எப்பவுமே நம்ம சொல்கிற ப்ரோக்ராம்லாம் கேட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறது கேட்டு ரொம்ப நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், அதுவும் நல்லா இருக்கணும். இதை செஞ்சு பாருங்கள், இன்னும் எவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். தண்ணீரையும் எண் கணிதத்தையும் இணைச்சு வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார்.